Gurubhyo Namaha. Welcome to Maths So Simple. In the particular chapter la வந்து shortcuts to learn trigonometric formulas வந்து நம்ம பார்க்க போறோம். So இதுக்கு லாஜிக்லாம் கேட்காதீங்க. இதுக்கு சின்னதா வந்து ஒரு என்ன சொல்றது ஷார்ட்கட்ஸ் நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த ஏதாவது மேத் ஃபார்முலாஸ் பண்ணனும்னா அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் ரிலேட் பண்ணுவோம்ல. சோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த ஹெக்ஸாகன் வச்சு இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் இது வச்சுட்டு ஈஸியா நம்ம நிறைய ஃபார்முலாஸ் நம்ம டிரைவ் பண்ண முடியும். இந்த ஹெக்ஸாகனும் இந்த பிளேஸ்மெண்ட் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So just follow this. First one, இது first trick. tan sin cos இப்போ சைனுக்கு ஆப்போசிட்ல அதோட இன்வர்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ sin அதோட ஆப்போசிட் cosecant. ஓகேவா? cos ஓட ஆப்போசிட் இங்க எழுதியாச்சு secant. tan ஓட ஆப்போசிட் இங்க எழுதியாச்சு. அவ்வளவுதான். இந்த ஃப்ளோ மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பண்ணிட்ட பிறகு இது இந்த மாதிரி clockwise-ல நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ tan-க்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு? sin and cos. சோ tan ஓட ரேஷியோவை நம்ம sin by cos னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் sin எப்படி எழுதலாம்? அதுக்கு நெக்ஸ்ட் என்ன ரெண்டு இருக்கு? cos. சோ cos by cot அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? cos. cosக்கு வெரி நெக்ஸ்ட் என்ன இருக்கு? cot by cosecant. சோ cot by cosecant. முடிஞ்சதா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? tan ரேஷியோ எழுதிட்டோம், sin cos. அப்போ இது இந்த ஃபார்மட்ல இருந்து வெரி நெக்ஸ்ட் டு என்ன இருக்கோ அது ரேஷியோவா எழுதினா we are getting this kind of thing. இது உங்களுக்கு சில இடத்துல क्वेश्चंसல அப்ளை பண்றதுக்கு தேவைப்படும். சோ பெட்டர் இது நீங்க இந்த ஃபார்மட்ல லேர்ன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பண்றதுக்கு. சோ cos முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் cot. cotக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு? cosecant divided by secant. சோ இதுவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? cosecant. cosecantக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு? secant and tan. So secant divided by tan. அடுத்து next secant ஓட ratios என்ன வரும்? இதோட next என்ன இருக்கு? tan divided by sin. எவ்வளவு சிம்பிளா ஒரு 5 minutesல இத வச்சு டிரைவ் பண்ணிட்டு பாருங்க. சோ இதே சேம் hexagon இந்த ஃபார்மட் தான் only இப்போ இதுக்கு வந்து clockwise நம்ம எடுத்துறோம் இல்லையா? அடுத்த ஃபார்முலா டிரைவ் பண்றப்போ இதுக்கு வேற மாதிரியான இன்னொரு டைரக்ஷன்ஸ் எடுத்துப்போம். அப்போ அது ரொம்ப சிம்பிள் நமக்கு. சோ இந்த ஹெக்ஸாகன் இந்த பிளேஸ்மென்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் should start from tan. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. tan next sin cos பண்ணிப்பீங்க. அதுக்கு அப்புறமா அதனுடைய ஆப்போசிட்ஸ் அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஓகே, டேக் டவுன். இட்ஸ் ரியலி வெரி சிம்பிள் டு லேர்ன் actually. ட்ரிக்ல ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ பார்த்தோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்க்க போறோம். நமக்கு தெரியும் a number and its inverse will make the product of a number and its inverse will give you value 1. We will say that is multiplicative inverse. அதே கான்செப்ட் தான் இங்க எடுக்க போறோம். sin ஓட ஆப்போசிட் என்ன? cosecant. சோ இங்க நம்ம டைரக்ஷன்ஸ் எப்படி எழுத போறோம்னா opposites. So sin into cosecant gives you 1. Similarly cos ஓட ஆப்போசிட் secant. அப்போ cos into secant is equals to 1. இன்னும் மிச்சம் என்ன இருக்கு? tan and cot. அப்போ tan into cot gives you 1. So a number and its inverse gives you value 1. அதே கான்செப்ட் தான் sin and its inverse. Product of these two gives you 1. Product of these two gives you 1. Product of these two gives you 1. First one வந்து right that is clockwise. இது வந்து அதனுடைய opposite. It's a kind of diagonal. ஓகேவா? அந்த diagonal இருக்கக்கூடிய இத வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get this value. நம்ம என்ன பார்க்க போறோம்னா complementary angle பார்க்க போறோம். சோ எந்த ரெண்டு complementary angle-ம் சேர்ந்ததுன்னா we will get that equation. So next one we are going to see about the complementary angle. இது எப்படின்னா very next இந்த arrow நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுவும் reversible order. அதே மாதிரி இதுவும் இங்க secant and cosecant. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? sin complementary angle நம்ம பார்க்கலாம். sin 90 degree minus theta is equals to sin கோட எது நமக்கு வருது? cos. So that is cos theta. ஓகேவா? So next வந்து tan பண்ணலாம். ஓகேவா? tan 90 degree minus theta is equals to cot theta. Next secant 90 minus theta is equals to cosecant theta.
ஸோ எல்லாம் நம்ம இப்படி எழுதியாச்சு. இங்கே டபுள் ஆரோ நீங்கள் பார்த்தா தெரியும் இல்லையா? ஸோ இது 2 வே. இது கொடுத்ததுன்னா இதுவும் ரிவர்ஸில் இதுக்கு திருப்பி கொடுத்தாகணும். ஸோ இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். cos 90 minus theta is equals to cos இது என்னது sin is equal to sin theta. Next cot 90 degree minus theta is equals to tan theta. Next cosecant theta. Cosecant 90 degree minus theta is equals to secant theta. It's very simple. நீங்க இத வந்து ஃபார்முலாவா நீங்க படிக்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பெட்டர் இந்த மாதிரி இந்த இப்ப நான் கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக்ஸை வந்து அங்கங்க எழுதி ஒட்டிடுங்க. பார்க்குறப்பெல்லாம் இந்த ஹெக்ஸகன் மனசுல வச்சுட்டு இதோட ஆர்டர் மாத்திரம் உங்களுக்கு மனசுல வந்துச்சுன்னா இது ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டேக் டவுன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 which is equals to product of this and this gives you this. அவ்வளவுதான். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. சாரி, இட்ஸ் நாட் வர்க்கிங். சரியா? ஸோ இது ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்களா நடுவுல என்ன இருக்கோ அதுதான் அதோட ஆன்சர். தட் இஸ் tan is equals to ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, tan into cos gives you middle என்ன இருக்கு sin. தென் அதே மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். sin யூ cot யூ மல்டிப்ளை பண்ணா what you will get? sin into cot. What is middle term? Cos. Similarly cos ம் cosecant மல்டிப்ளை பண்ணீங்கன்னா cos into cosecant மிடில் என்ன டேர்ம் கிடைக்குது? cot. Similarly cot and secant இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா you will get cosecant. ஸோ இந்த மாதிரி அழகா அந்த ஃபார்மேஷன்ல போயிட்டே இருக்கு. ஒரு பேட்டர்ன் தான் இது. cosecant into என்ன பண்ணணும் இப்போ cot and secant முடிச்சோம் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் cosecant வேணும். cosecant and tan gives you secant. Next secant வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? secant and sin. secant into sin gives you tan. எதை மிஸ் பண்ணியிருக்கோம்? cos and cosecant பண்ணோம் இல்லையா? ஓகே, cot and secant மிஸ் பண்ணிட்டோம், அதை எழுதிடலாம். cot into secant gives you cosecant. இது ரொம்ப சிம்பிள். அந்த ஆர்டர் மாத்திரம் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 ஹெக்ஸகன் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ டேக் டவுன் திஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் சைன் காஸ் அண்ட் லாக். ஓகேவா? ஸோ இது கிளாக் வைஸ். ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் நம்ம பார்க்குறோம். மொத்தம் 3 எலிமெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே போய் இங்கே வந்து முடியுது. சரியா? சென்டரில் இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சு கிளாக் வைஸ் இங்கிருந்து இப்படி அதே மாதிரி கிளாக் வைஸ் தானே வேணும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க ரீயூஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல? ஓகே, ஸோ இப்போ இதோட ப்ராடக்ட் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இது கிளாக் வைஸ்ல மட்டும்தான் எழுதுறோம் நம்ம. நெக்ஸ்ட் இங்க 1 பிளஸ் cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு cosecant ஸ்கொயர் தீட்டா. Next one is 1 plus secant square theta is equals to tan square theta. So இந்த மூணு நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம்? clockwise-ல பண்ணிருக்கோம். anti-clockwise-ல பண்ணலாமா? anti-clockwise-லயும் பண்ணலாம். we will get. அதே மாதிரி இதில இருந்து நீங்க வந்து derive பண்ணாலும் ஓகே தான். So இப்படி போனீங்கன்னா 1 minus cos square theta is equals to sin square theta. இல்ல இங்க இருந்தே நீங்க வந்து டிரான்ஸ்போசிஷன்ல நீங்க மாத்தினாலும் the same. பட் நம்ம கொஞ்சம் ஆன்டி கிளாக்வைஸ்ல போய் நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாமே. ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க இருந்து இப்படி போறேன். ஐ திங்க் green will work out. ஸோ இப்போ ரிவர்ஸ்ல டிராவல் பண்றேன். இங்க இருந்து போய் இங்க டச் பண்ணி இங்க வரேன். அப்போ 1 minus cos square theta is equals to sin square theta. ஆன்டி கிளாக்வைஸ்ல. ஸோ இப்போ நான் இங்கேருந்து போனேன்னா மறுபடியும் ரிவர்ஸில் இப்படி ட்ராவல் பண்ணி இங்கே ரீச் ஆக போகிறேன். அப்போது cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. சிமிலர்லி அப்படியே வந்த வழியிலேயே திரும்பி போய் இங்கே ரீச் ஆகுறேன். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் secant ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் secant ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு
1 அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். நீங்க இதுல இருந்து டிரைவ் பண்ணாலும் ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் போட்டுட்டாலும் ஓகே. பட் திஸ் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மைண்ட் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. 8.2ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.